அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அப்போ அவன் முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு அரசியல் தலைவன், பொலிட்டிக்கல் லீடர் எழும்புவான். இப்பவே பாருங்களேன், ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், ஒரே கார்டு, எல்லாமே ஒன்றுன்னு பேசுகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இது இவங்க பேசுறது இல்லை, இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளம். முழு உலகத்திற்கு ஒரு லீடர் எழும்புவான். அவன் எருசலேமை மையமாய் வைத்து முழு உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். அந்த கிறிஸ்து வந்த உடனே காடு தேவையில்லை, நெத்தியில பதிச்சிடுறேன், உங்க நெத்தியிலையும் வலது கையிலையும் அடையாளத்தை பதித்து விடுவான். அது அந்தி கிறிஸ்துவனுடைய அடையாளம், அந்தி கிறிஸ்தவனுடைய சீல். அதை நம்ம பதித்து கொள்ள வைப்பான். அது இருந்தாதான் நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த அடையாளம் இருக்கணும். நீங்க சாப்பிட போனாலும் அந்த அடையாளம் இருக்கணும். அந்த அடையாளம் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. அந்தி கிறிஸ்துவின் அடையாளத்தை வாங்கினால் அவங்க நரகத்தின் அக்னியிலே பங்கு பெறுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த காலம் கடைசி காலம், கடைசி வினாடிக்குள் வந்துவிட்டோம் என்ற உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். இயேசுடைய வருகைக்கு முன்னால, அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதல்னா என்னது, அது எப்படி வரும்? நம்ம எழுப்புதல் கூட்டம் அந்த காலத்துல இந்த நடத்துறோமே, இது 40வது எழுப்புதல் கூட்டம், ரிவைவல் மீட்டிங் அப்படிலாம் சொல்றோம். நல்லா கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாடிட்டா அது எழுப்புதல் நினைக்கிறோம். ஒரு பிரசங்கர் மைக் எடுத்து இங்க நடந்து துள்ளி குதிச்சு பிரசங்கடா எழுப்புதல் பிரசங்கியார் அப்படின்னு சொல்றோம். எழுப்புதலை பற்றி நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம கண்களில் பார்த்த உணர்ச்சி உண்டாக்குகிற காரியத்தெல்லாம் எழுப்புதல் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட அந்த எழுப்புதல்னா என்ன என்பதை கவனமாய் பார்க்கணும். எழுப்புதல் யாரால கொண்டு வரப்படும்? மனிதனால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.